ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. தொடர்ந்து நம்ம தினமுமே படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம். இன்னைக்கு அதில் பார்த்தீங்கன்னா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அதிகமான செய்திகள் கொண்டிருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படிங்கிறவங்க இறுதி நாளுடைய பேரடையாளமாக இருக்கிறாங்க. அதனால இறுதி நாளை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறனால மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அதனால மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னென்ன அடையாளம் சொல்லப்பட்டுச்சோ அந்த அடையாளத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்போது ரொம்ப பேசுபொருளாக மாறுறாங்க. அப்படி மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அத்தனை அடையாளமும் பொருந்திய ஒரு மனிதர் தோன்றியிருக்காரு. அந்த நிகழ்வை தான் பார்க்க போறோம். முதல்ல மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படிங்கிறவங்க கடைசியா இறுதி காலகட்டத்துல மறுமை வர்றதுக்கு முன்னாடி பெரும் அடையாளமாக அவங்க வருவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய அடையாளங்கள் இப்ப நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல சின்ன அடையாளங்கள் நடக்கப்படும் சொல்லப்பட்டிருந்துச்சு. அந்த சின்ன அடையாளங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து பெரிய அடையாளங்களே இப்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா சின்ன அடையாளங்கள் முடிஞ்சு அடுத்து பெரிய அடையாளங்கள் நடந்து முடியும் போது மறுமை வந்துடும். அப்படி இருக்கும்போது சின்ன அடையாளங்கள்லாம் முடிஞ்சு இப்ப பெரிய அடையாளங்களும் ஒவ்வொன்றாக இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுல பார்க்கும்போது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பெரும் ஒத்துமை இருக்கு. பாலஸ்தீனம் போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அது ரொம்ப ஒரு கடைசி கட்டத்துலதான் அந்த பாலஸ்தீனத்தை காப்பாத்துறதுக்காக, மஸ்ஜிதுல் அக்ஸாவை காப்பாத்துறதுக்காக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவாங்க. அப்படி வர்றவங்க பாலஸ்தீனத்துல யூதர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களை தோற்கடிச்சு பாலஸ்தீனத்தை வென்று அங்கிருந்து எங்க போவாங்க, சவுதிக்கு போவாங்க. சவுதியும் வெல்லுவாங்க. அப்படிங்கிறதா நமக்கு மறுமை நாளுடைய அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவங்க சவுதிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த வருஷம் போரின் காரணத்தால் ஹஜ்ஜே நிறைவேறாதாமா, அதாவது நடைபெறாதாமா. எப்படி லாக்டவுன் சமயத்துல எல்லாம் க்ளோஸ்டா இருந்துச்சோ அந்த மாதிரி க்ளோஸ்டா இருக்கும்னு சொல்லப்படுது. அதுலயும் முக்கியமாக பாத்தீங்கன்னா அரஃபா மைதானம் இருக்கு பாருங்க. அதாவது நம்ம அரஃபா நோன்பு வைப்போம்ல, அந்த அன்னைக்கு ஹாஜிகள்லாம் அரஃபா மைதானத்துல இருப்பாங்க. அந்த மலையில உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலா அந்த 5 நாள் தான் ஒரிஜினலான ஹஜ்ஜுன்னே நம்ம சொல்லலாம். இந்த 9, 10, 11, 12, 13 இருக்கு பாருங்க. அதுதான் முழுமையான ஹஜ்ஜுக்கான ஒரு விஷயமே. ஹஜ்ஜுங்கிறதே அந்த 5 நாள் தான் ஸ்பெஷலா செய்வாங்க. மிச்ச நாள்லாம் பாத்தீங்கன்னா உம்ரால செய்யறது தான் எல்லாருமே செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த 5 நாள் தான் முக்கியம். அதுல அரஃபா ரொம்ப முக்கியமான பிளேஸ். அந்த இடம் பாத்தீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்திச்சு கொண்ட இடமா இருக்குது. அதுக்கப்புறம் கடைசி நபியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துலதான் என்ன பண்றாங்க, கடைசி வருஷம் ஒரு உரை நிகழ்த்துறாங்க, அரஃபா உரைன்னு சொல்லிட்டு. அதை அங்கிருந்த லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் கிடையாது, லட்சக்கணக்கான மக்கள் பார்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பவே பாத்தீங்கன்னா நமக்கு தகவல் அறிவிப்புகள்ல வந்துட்டு இருக்கு. அதனால அந்த அரஃபா மைதானத்துல போர் வந்த காரணத்தினால அந்த வருடம் ஹஜ்ஜே நடக்காது அப்படின்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாலஸ்தீன விஷயத்தை தொடர்ந்துதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் விஷயங்கள் எல்லாமே பேசப்படுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த மஹ்தி எப்படிப்பட்டவரா இருப்பாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய மகளுடைய வம்சாவளியில வந்தவராக இருப்பாரு. அவருடைய தந்தை பெயரும் என்னுடைய தந்தை பெயரும் ஒரே மாதிரி இருக்கும், ஒத்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மஹ்தி அவர்களுடைய பெயரும் என்னுடைய பெயரான முகமதோடு இணைந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உருவத்துல எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க. அவங்களுடைய நெத்தி ரொம்ப விரிச்சு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய புருவங்கள் இப்படி இருக்கும். அவங்களுடைய முகம் பார்க்கறக்கே கொஞ்சம் எல்லா மனிதர்களையும் விட கொஞ்சம் வித்தியாசமா தெரிவாங்க, பிரகாசமா தெரிவாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஹைட்டா நெத்தி விரிஞ்ச மாதிரியான ஒரு மனிதர் என்ன பண்ணியிருக்காங்க, காபாவுக்கு போயிருக்காங்க, உம்ராக்கு போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு மனிதர்கள்லாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அங்கிருந்தவங்க அந்த போட்டோ வெளியிடும் போது அதை நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல அதிகமாக பகிர்ந்திருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அது உண்மைதானா அப்படின்னு சோதிக்க வேண்டியது சவுதியுடைய வேலை. அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது நிறைய விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடையாளத்தோடு ஒத்து போகாம இருந்திருக்கு. அதனால இவர் மஹ்தியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சவுதியுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க இல்ல இவர் மஹ்திலாம் கிடையாது, மஹ்தியுடைய அடையாளம் இருக்குதுன்னு சொன்னா உருவத்துல பாக்குறதுக்கு அந்த மாதிரி தெரியல, மற்றபடி என்ன விஷயங்கள் குடும்ப வழியாக வந்திருக்கணும்னு சொன்னாங்களோ, பெயர் சொன்னாங்களோ அதெல்லாம் ஒத்து போலேன்னு சொல்லப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் பல ஊர்கள்ல நான் தான் மஹ்தின்னு சொல்லிட்டு கிராம மக்களை ஏமாத்தி காசெல்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க. அதை நம்பி மக்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த நவீன காலத்துல கூட காசெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சவுதியில வரும்போது டக்குன்னு அதை கிளியர் பண்ணிடுவாங்க. இப்ப மஹ்தி பிறந்துட்டாரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இன்னும் அப்படி ஒரு நபர் இவர் தான் மஹ்தி அப்படிங்கிறதை இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல. முதல்ல 40 வயசு வரையும் அவருக்கே தெரியாது. அதுக்கு பிறகுதான் அவரே மஹ்தின்னு சொல்லிட்டு
தெரியும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயசுல தான் நபித்துவம் கிடைச்சிச்சோ அந்த மாதிரிதான் மஹதி அவர்களுக்கே அப்படிதான் வந்து தெரியும். இதுவரையும் யாரெல்லாம் மஹதின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வராங்களோ, ஆன்லைன்ல போடப்படுறாங்களோ, பகிரப்படுறாங்களோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய யூகிப்பாதான் தவிர அவர்கள் உண்மையான மஹதியாக இல்ல அப்படிங்கறதை நம்ம தெளிவுபடுத்துறோம். அப்ப இந்த மனிதரும் வந்து மஹதி இல்லைன்னு சொல்லிட்டு கவர்மெண்டே வந்து சவுதியில இருந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, விரும்புறவங்க ஜாயின் பண்ணி